நம்ம என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே மாதிரி ஜேஎஸ்கே ஒரு டீம் எடுத்து வச்சுன்னா நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் அது சவுத் ஆப்பிரிக்கா நடக்கிற ஒரு டி20 சீரீஸ் கேஸ். அது வந்து ஜனவரி மாதத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, 11ஆம் ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் நம்ம ஜேஎஸ்கேக்கும் எம்ஐ கேபிட்டலுக்கும் முதல் மேட்ச் வந்து நடக்குது கேஸ். அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்சாக இருக்குது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சிஎஸ்கே எம்ஐ வந்து ரைவல்ரியான ஒரு மேட்ச் நம்ம எப்படி சொல்லுவோம் ஐபிஎல் டைமில் வந்து, அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிற லீகில் ஜேஎஸ்கேவும் நம்ம எம்ஐ கேபிட்டல் வந்து ஒரு மான்ஸ்டர் ரெண்டு டீமும் ஒரு பயங்கரமான டீம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் ரெண்டு டீம்லையும் இருக்குது, பவுலிங் இருக்குது. அது இல்லாமல் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 வேறு எட்டு வந்து விட்டுறாங்க. இல்லாமல் போன வருஷம் 10 கிடையாது, இந்த வருஷம் வந்து 10 சேர்த்து பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம ஜேஎஸ்கே அணி. நம்ம ஜேஎஸ்கே வந்து கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். அதில் வந்து ஃபாஃபும் பத்திரனாவும் நம்ம கோட்ஸியும் தீக்ஷனா அது இல்லாமல் நிறைய போன்ற பல பிளேயர்கள் வந்து கேம்பில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பிளேயிங் லான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளேயிங் லான் அமைக்கும். ஆனால் இதில் பிளேயிங் லான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபாஃபுக்கு வந்து கேப்டன்சி பண்ணுறாரு. ஏன்னா அந்த மாதிரி எல்லா பிளேயருமே அதிரடியே பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்க நம்ம ஜேஎஸ்கேல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜேஎஸ்கே ஒரு கேள்வி இருந்துச்சு, பவுலிங் விட்டு ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஏன்னா பேட்டிங்கில் என்ன தான் ரன் அடித்தாலும் பவுலிங்லேயே விட்டு குத்துறாங்க. அதெல்லாம் ரன்னிங்லேயும் அடிக்க முடியலன்ட்டு அந்த ரன்னை வந்து கட்டுப்படுத்த முடியல, போகிறன்னு குத்துறாங்க. நம்ம சிஎஸ்கேல எப்படி போன வருஷம் இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம ஜேஎஸ்கேல போன வருஷம் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன், என்ன பொறுத்த தனிப்பட்ட கருத்து. அதனால் என்ன அப்புறம் பத்தினா தூக்கின்னு வந்துட்டாங்க நம்ம ஜேஎஸ்கே வந்து நீங்கள் ஜேஎஸ்கேல ஆடுங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ பத்தினா வந்து ஒரு பவுலிங் நின்று ஸ்ட்ராங்கான மாதிரி ஒரு பவுலிங் டிக்கெட் வந்து வச்சுருக்காங்க நம்ம ஜேஎஸ்கே. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் 8 பாயிண்ட் வரையும் நான் கொடுப்பேன் ஜேஎஸ்கே பவுலிங்க்கு மட்டுமே நான் சொல்லுவேன். பேட்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இருக்குது. எப்படி கேப்டன்சி பாப் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு மூவ் பண்ணி ஒரு பிளேயர் 8 பிளேயரை மட்டும் நான் சொல்லிடுறேன். இல்லாமல் நம்ம பத்திரனா இருக்கார், அவர் சிஎஸ்கேக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி நம்ம ஜேஎஸ்கேக்கு 100% செஞ்சு கொடுப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நம்ம பத்திரனா. ஏன்னா சிஎஸ்கேக்கு சம்பவம் செஞ்சார், இப்போ ஜேஎஸ்கேல தரமான செய்ய போகிறாரு. இப்போ நான் சொல்ல போகிற பிளேயிங் வந்து என்னோட தனிப்பட்ட பிளேயிங் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஜானி போஸ்ட் வந்து ஓப்பனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் ஓப்பனிங் அப்பப்போ ஆடினார். ஆனால் கம்பல்சரி ஓப்பனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஃபாஃப் கான்வே இருக்கிறாங்க, அதனால் ஓப்பனிங் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடி டெவன் கானி வந்து 2வது இடத்துல கன்ஃபார்மாக ஆகுது ஆடுவார். ஏன்னா ஃபாஃப் 3வது இடத்துல ஆட்டார்னா கன்ஃபார்மாக ஜானி போஸ்ட் ஓப்பனிங் ஆடுறாருனா கன்ஃபார்ம் 3வது இடத்துல ஃபாஃப் ஆடிடுவார். என் தெரிஞ்சு நம்பர் 2ல் கன்ஃபார்மாக டெவன் கான்வே, நம்ம 3ல் வந்து ஃபாஃப் டூப்ளேஸ் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எப்படி வேணால் எந்த இடத்துல வேணால் ஆடுகிற ஒரு பிளேயர், ஆடாதத்தில் ஃபினிஷர் ஆடுறதுனால ஆடுவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து எங்கே வேணால் இல்லை. கண்டிப்பாக அவர் நம்பர் 3ல். நம்பர் 4லேருந்து நான் மொயின் எடுத்து வந்துருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்பின் எட்டரு, ஒரு ஸ்பின்னு போடுவார், இல்லை பேட்டிங்கில் ஃபாஸ்ட் பாலையும் போலப்பார். அதனால் கண்டிப்பாக நம்பர் 4ல் கன்ஃபார்மாக ஒருத்தருக்கு. இப்போ இம்ரான் தாஹிர் அவர் வந்து ஒரு ஸ்பின்னரு, அதெல்லாம் அந்தளவுக்கு பேட்டிங் ஆட மாட்டார். இருந்தாலும் என்னோட கருத்து பண்ணிங்கன்னா அவரும் அவரோட பிளேயிங் நல்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்த 6வது பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸி வந்து தனித்துவமான ஒரு பிளேயர். உங்களுக்கே தெரியும், அவரை சொல்லி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. டீம் அவர் எப்படியும் 150 கிலோமீட்டர் போகிறக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனால் கன்சிஸ்டன்ட்டாக ஒரு பவுன்சர் போட்டுனே இருப்பார். பவுன்சர் போட்டு பேட்ஸ்மேனை திணற வச்சு விக்கெட் எடுத்துனே இருப்பார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டி பவுன்சிங் அவர் போடுவார். அது 150-150 போடக்கூடிய ஒரு ஸ்பீடான ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜேஎஸ்க்கு வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் நான் நினைக்கிறேன். பத்திரனா மாதிரி இருப்பார் கன்ஃபார்ம் நான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் தீக்ஷனா எடுத்துக்கிறேன். தீக்ஷனா வந்து வேரல் ஸ்பின்னர் வந்து சூப்பராக ஒரு மேட்ச்சில் ஸ்பின்னை இது பிச்சில் வந்து சூப்பராக ஒரு திரும்ப ஒரு பால் வந்து அவர் சூப்பராக சிஎஸ்கேக்கு போன வருஷம் செஞ்சு கொடுத்த மாதிரி இந்த ஜேஎஸ்கேக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா இந்த வருஷம் சிஎஸ்கே எடுக்கல. வர அதிக கோடிக்கு வந்து போனார், நான் கம்மியான கோடி தான் போனார். இந்த சிஎஸ்கே ட்ரை பண்ண 100 மொபைல் ட்ரை பண்ணால இப்போ வந்து ஜேஎஸ்கே ஆடுறாரு. ஒரு சூப்பரான பங்களிப்பு நான் கொடுப்பேன். 8ஆவதுலாம் பத்திரனா எடுத்து வந்துக்கிறேன். ஏன்னா 8வது தான் எடுத்து வந்துக்கிறேன் பத்திரனா வந்து. ஏன்னா 10வது பவுலர் வந்து ஒரு கரெக்ட் பேட்டிங் அந்தளவுக்கு ஆட மாட்டார். இப்போ பேட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துனுக்கிறாரு. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் ஆவார்னு நான் நினைக்கிறேன். பாப்பா வெயிட் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு என்னோட தனிப்பட்ட கருத்து 8 பேர் நான் எடுத்து வந்துக்கிறேன். டீமில் வந்து ஒரு 100% கன்ஃபார்மாக இதுதான் 8 பேர் கன்ஃபார்மாக ஆடிடுவாங்க. அது 3 பேர் மட்டும் தான் யார் தெரியாது. தனிப்பட்ட கேப்டன் வந்து முடிவு இருக்கிறது தான். அது 100% கன்ஃபார்மாக 8 பேரில் ஒருத்தரோட தூக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 8 பேருமே கன்ஃபார்மாக ஆடுவாங்க. மற்றபடி அந்த 3 பேர் தான் யாரும் எனக்கு தெரியல. ஏன் யாரை ஃபிக்ஸட் பண்ணுறதுன்னு தெரியல. பவுலிங்கில் கூட்டலாமா பேட்டிங்கில் கூட்டலாமா எப்படி இந்த பக்கம் ஸ்ட்ராங் பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால் கம்பல்சரி இந்த 8 பேர் நான் கன்ஃபார்மாக எடுத்து வந்து வச்சுக்கிறேன். அந்த 3 பேர் வந்து கேப்டன்ஸ் வந்து ஃபாஃபை பார்த்துப்பாரு. கம்பல்சரி அன்றைக்கி பிளேயிங் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து வரேன். உங்களுக்கு ஜேஎஸ்கே வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்டில் வந்து ஜேஎஸ்கே வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ எடுத்து வரேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா இதே என்னோட பிளேயிங் கைஸ். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பண்ணுற லைக் வச்சு கமெண்ட்டில் தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.